राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ ராமதாசர் ரொம்ப விசேஷமான ஒருத்தர். முக்கியமா ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள், அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு அங்கீகாரம், இதையெல்லாம் ரொம்ப அழகா ஜம்முன்னு சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடத்தி காட்டின ஒரு மகா ஆச்சாரியன். நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளவு அழகா அந்த மாண்ட், அந்த ஒரு போலி, அதோடைய ஒரு வெரைட்டி, அது மாண்டுன்றது. அந்த மாண்டு பண்ற நேரத்துல மற்றவாளுக்கெல்லாம் பெருசா என்னடா வரலையேன்னு ஒரு அலுப்பு வரப்படாது. அதே சமயத்துல மாண்டு பண்ற சிஷ்யாளுக்கு டென்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக சில சிஷ்யாலெல்லாம் பாட சொல்லி அந்த பாட்டை ரசிச்சுட்டு அந்த பாட்டில் எல்லாரும் மயங்கி அந்த டைம் பாஸ் ஆகிற நேரத்துக்குள்ள மாண்டு ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருடைய இலையிலையும் போட்டுட்டே இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். வாழ்க்கையில ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸா ஒரே மாதிரி யாரும் இருப்பது இல்லை. இது ஒரு அடிப்படையான ஒரு இயற்கை. இது புரிஞ்சுக்கணும். நாம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மோட நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அவர்களிடத்துல ஒரு துளி மாற்றம் கூட நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இதெல்லாம் தான் நம்முடைய கவலைகளுக்கு மிக முக்கியமான காரணம். அவள் என்ன புரிஞ்சு கொள்றதில்லை, அவர்கள் இப்பெல்லாம் மாறி போயிட்டா, இப்பெல்லாம் சரியா இல்லை, அப்படிதான் இருப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு மனிதர்கள் எப்படின்னா சில சந்தர்ப்பங்கள்ல நன்றியுடைய நாய் போல நடந்துப்பார்கள், அப்ப அழகா தட்டி கொடுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நரித்தனம் இருக்கும், அந்த ஒரு தந்திரம் எல்லாமே இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நரியாகவோ இல்லாட்டி சிங்கமாய் கடிச்சு வச்சிருங்க. அப்ப தானாகவே நரி அடங்கி ஓடி போயிடும். இல்லை ஒரு கர்ஜனை பண்ணா நரி அடங்கிடும். இது ஒரு கிருஷ்ண தர்மம். கிருஷ்ணன் பார்க்கலாம், பீஷ்மர் மிகப்பெரிய பக்தர், சந்தேகமே கிடையாது நமக்கு. அப்ப அந்த பீஷ்மர் எல்லாத்தையும் பகவான் ஒத்துக்கொள்ளல. இந்த பீஷ்மர் துரியோதனாதிகள் பக்கம் நிற்கும் பொழுது பகவான் பீஷ்மரை சிகண்டியை வச்சு அடிக்கிறார், ரைட் தானே? அதே பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கார், பகவான் அவர் சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது பக்கத்துல நின்று கேட்கிறார். ஸோ அவர் தவறான இடத்துல இருக்கும் பொழுது அடியும், சரியான வழியில் இருக்கும் பொழுது அனுகிரகமும் உண்டு. நிகிரகம், அனுகிரகம், இது ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. சில சந்தர்ப்பங்கள்ல தெய்வம் நம்மளை தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் கூட ஒரு விதமான அனுகிரகம். அதுதான் நாம புரிந்து கொள்ளணும். ஸோ மனிதர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி இருக்காளா, சரி இந்த சமயத்துல இப்படி இருக்கார்கள், அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல வேற மாதிரி நடந்துக்கிறாளா, அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. ஒரே மாதிரிலாம் இருக்க முடியாது. எல்லாரும் மாறிட்டு தான் இருப்பா. சாப்பிட்ற சாப்பாடு, சூழ்நிலைகள், நடக்கக்கூடிய சம்பவங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், குழப்பங்கள், சஞ்சலங்கள், கற்பனைகள், பயம், இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேஜர் ரோல் பண்ணிட்டே இருக்கு. ஸோ சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மூட் ஸ்விங்ஸ், அவர்களுடைய எமோஷன்ஸ், அவர்களுடைய உணர்வுகள் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாறி 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 வாழ்க்கை ஓட்டிட்டு போகணும். இதுதான் வாழ்க்கை. இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப பர்மனண்டா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்க்கறதுன்னா வயசாக 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 ஏமாற்றம் தான் மிஞ்சும். புரியுங்களா? மரம் செடி கொடிகள்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை தகவமைச்சுக்கிறதா இல்லையா? இலையுதிர் இலையெல்லாம் உதிர்த்து விடும். வசந்த காலமா அழகா பூக்கும், காய்க்கும், பழுக்கும். அப்புறம் நன்னா துளிர் விட வேண்டிய காலகட்டமா நன்னா ஜம்மனு துளிர் விடும். அது அப்படிதான்.
அதனால உங்களுடைய வாழ்க்கையை மழை காலமா மூடு ஒரு மாதிரி இருக்கும், வெயில் காலமா இன்னொரு விதமா இருக்கும். வெயில் காலமா சரி காத்தாலே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க. சரி ஆஃபீஸ் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சமயத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டில இருந்து வேலை பண்ணும்போது அதில் சில நல்லதும் இருக்கு கெடுதலும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை ஆஃபீஸ்க்கு போனோமா ரைட், அப்போ டிராஃபிக் இருக்கும், சிக்னல் இருக்கும், காத்தால 7:30 மணிக்கெலாம் எழுந்து போக வேண்டியிருக்கும். ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லாட்டி உங்கள் காரோ டூ வீலர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோதான். வீட்டில் இருந்தால் எனக்கு வேலை பண்ண முடியல ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறது, வீட்டை ஒரே டென்ஷனாக இருக்குன்னு புலம்புறது. அப்புறம் ஆஃபீஸ் போனால் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. அப்படிலாம் முடியாது. ஆஃபீஸ் போனோமா இதுதான் சூழ்நிலை, இப்படி தான் நான் போகணும். இந்த ஆஃபீஸ் போகிற டைமில் நான் என்னை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு மணி நேரம் ஆஃபீஸ் டைம் இருக்கா ஜாலியாக உட்காந்து சத்தங்க கேட்டுகிட்டே போவா. சில பேர் பாட்டு கேட்பா, சில பேர் பஜனை பண்ணுவா, சில பேர் புக்கு படிப்பா, சில பேர் தூங்கி போயிடுவா. ஸோ வாட், அதனால் என்ன? ஸோ ஒவ்வொரு நாளும் அட் எண்ட் ஆஃப் த டே ஓகே நான் இன்னைக்கு வாழ்ந்தேன், இவ்வளோதான். நீங்கள் சக்ஸஸா ஃபெயிலியரா ப்ராஃபிட்டா லாஸா அதெல்லாம் இல்லை. அன்றைய பொழுது நீங்கள் வாழ்ந்தீர்கள். இந்த வாழ்க்கைக்கு இதுதான் முக்கியம். ஸோ சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறார். இவ்வளோதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. முதல்ல குழந்தைய பெற்று ஹேண்டில் பண்ணும்பொழுது அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாவது குழந்தைனா வேற மாதிரி இருக்கும், அந்த குழந்தைய பல வருஷம் ஹேண்டில் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். இவ்வளோ தானே. இதே மாதிரி தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவன் மனைவி குழந்தை பந்துக்கள், நம்முடைய அடுத்த வீட்டுக்காரா மேல் வீட்டுக்காரா கீழ் வீட்டுக்காரா ஆஃபீஸ் பாஸு கூட வேலை செய்யக்கூடியவர்கள் கடைக்காரர்கள், இப்படி எல்லாரும் பலவிதமான மனிதர்கள், பலவிதமான காலகட்டங்கள். அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் யதார்த்தம். அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா சமயங்கள்லையும் ஒரே சமநிலையில் இருக்க முடியாது. கொஞ்சம் மூடு மேலே ஏறும் இறங்கும், டல் அடிக்கும், ரைட். சரி இன்னைக்கு டல் அடிக்கிறேன், ரைட்டு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரைட்டு. இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கேன், சரி ரைட்டு. இன்னைக்கு சொல்றதுக்கெல்லாம் கோபம் வருது, சரி ரைட்டு. அவ்வளோதான். மாற்றி மாற்றி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் முதல்ல நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு பாருங்க. அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்தேன்னா அப்போ எல்லாம் தானாகவே செட்டில் ஆகிடும். நீங்கள் எப்படி இருக்கணும், யார் எப்படி ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் காமாக இருக்கணுமா, நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யார் எப்படி நடந்தாலும் நீங்கள் கூலாக இருக்கணுமா, ஸோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அதை பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் முடியலை அப்படின்னு விடும்பொழுது தான் உங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வருது. கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருங்கோ, ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணுங்கோ. என்ன இப்போ டைம் நிறைய இருக்குது, லைஃப் பெருசாக இருக்குது. சரி நேற்று ஒரு விதமாக சொல்லி பார்த்தோம் கேட்டா, இன்றைக்கி அதே விதமாக சொல்லி பார்க்குறோம் கேட்க மாட்டேங்கிற, வேறு விதம் மாற்றிக்கோங்க, அவ்வளோதானே. நாளைக்கு இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் ஆமாம் இப்போ இப்படியே பண்ணிட்டு இருக்கணும், வேறு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு? யாரும் சொன்ன உடனே அப்படியே மாறிட போகிறதில்ல, அன்னிலேருந்து அப்படியே இருக்க போகிறது. அப்படிலாம் இருந்தால் நான் ஏன் உட்காந்து இவ்வளோ கதை சொல்லணும்? ஒரு கதை சொல்லிட்டு இதையே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. சைத்தன்ய மகாபிரபு 500 நாள் சொல்லியிருக்கிறோம், ராமானுஜர் சொல்லியிருக்கேன், திருக்கோள பெண்பிள்ளை ரகசியம் சொல்லியிருக்கேன், அதையே மீண்டும் மீண்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. வேதவியாசரே வேதத்தை 4ஆ பிரிக்கிறார். சரி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம்னு மகாபாரதம் எழுதுகிறார், அதில் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம்னு சொல்லி பாகவதம் எடுக்கிறார். அவரே சிம்பிளாக இன்னும் ஹையர் லெவல் விஷயத்தை சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லி பிரம்மசூத்திரம் சொல்கிறார். ஸோ அவரும் மாற்றி மாற்றி நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கார். அதே பாகவதம் தான் நாராயணியமாக பகவான் கொடுக்குறான். ஸோ வாட், அதே ராமாயணம் தான். கம்பராமாயணம் வேறு, துளசி ராமாயணம் வேறு. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தெய்வம் பகவானே தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறானா இல்லையா? முதல்ல ஆதியில் இருந்தது வால்மீகி ராமாயணம் ஒன்று தான் இருந்தது. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ ராமாயணம் இருக்குது. கம்பர் ஒரு ராமாயணம், அதுக்கப்புறம் அன்னமாச்சாரியர் ஒரு ராமாயணம், ஆழ்வாருடைய பாசுரப்படி ராமாயணம், அப்புறம் துளசிதாசருடைய ராமச்சரித மானசம், அபங்கத்தில் சொல்லக்கூடிய ராமாயணம், தெலுங்கில் சொல்லக்கூடிய ராமாயணம், எவ்வளவோ இருக்கு. அதுக்காக என்ன ராமாயணம் இவ்வளோ கன்வெர்ட் ஆகிறது இல்லை. அவ்வளோதான். நீங்களும் உங்களை கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருங்கோ, வாழ பழகிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்லாம் பழகிட்டோம், யூடியூப் எல்லாம் பழகிட்டோம்ல, அவ்வளோதானே. ஒரு காலத்தில் ஃபோன்லாம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த நோக்கியா ஃபோன் மாதிரி ஒன்று வந்தது, அதை வச்சு வாழ பழகிட்டோம்.
அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. இப்போ அதில் வாழ பழகிட்டுட்டோம். அவ்வளோதானே. இதே மாதிரி தான் மனிதர்களும். அன்னைக்கு நான் நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணேன், இன்னைக்கு அதை தான் யூஸ் பண்ணேன்னு நீங்கள் சொல்லலாம். அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? 1000 ரூபாய் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த தாத்தா பாட்டிகள்லாம் இன்னைக்கு 25,000 30,000 ரூபாய் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதனால் கொலகுத்தமா? அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அது மாற்றின மாதிரி மனிதர்களுக்கு மாறுதல் வரும். அவளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்த நீங்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்துட்டு 20,000 ரூபாய் ஃபோனை வளர்த்துக்கிறீர்கள் வச்சு உபயோகப்படுத்திக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க. அந்த மனிதர்களை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இவ்வளோதான். வெரி சிம்பிள். உங்களுக்கு என்ன வேணுன்றத கவனம் வைத்தீர்கள் என்றால் நடக்கும். ஸோ சமர்த்த ராமதாசர் இப்படி தான் பண்ணுறார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்லா கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவர் இப்படியே அந்த பக்கம் சஜ்ஜன்கட் பக்கம் இங்கேயோ வர, அந்த பக்கத்துலலாம் நிறைய சஜ்ஜன்கட் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கிராமங்கள்லாம் நிறைய பஜனை எல்லாம் பாடுறார். சத்தாரா பக்கம் எல்லாம் சுற்றின்னு இருக்கார். ஆனால் அந்த கீர்த்தனம் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சில வசிய மந்திரங்கள்லாம் உபயோகப்படுத்தி ஒரு பிசாசை வசியம் பண்ணி வச்சிருக்கார். இந்த குட்டி சாத்தான்லாம் வசியம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி சில தேவதைகள் எல்லாம் வசியம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இந்த குட்டி சாத்தான் உண்டு. அதுக்கப்புறமா சில தேவதைகள்லாம் குட்டி குட்டி தேவதைகள் எல்லாம் வசியம் பண்ணுறது, அந்த யக்ஷன்லாம் சொல்லுவோம், அதாலெல்லாம் அவைகளை வசியம் பண்ணுறது நல்லா நிறைய உண்டு. அந்த மாதிரி வசியம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மனுஷன் இங்கெல்லாம் கீர்த்தனை பாடுறாரோ அப்படி கீர்த்தனை ரொம்ப தான் பாடுவார். ஸோ பாடுறது அதில் லயப்படுறது அதெல்லாம் ரைட்டு. கூடவே என்ன பண்ணுவார், இது ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும், எல்லாரும் தன்னை கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் பாடும்பொழுது இந்த பிசாசுக்கு வேலை கொடுத்துருவார். என்னன்னா, அவர் நல்ல பீக்கில் ஜோராக பாடும்பொழுது ஆகாசத்திலிருந்து மலர் மாலை பொழியும்படியா அந்த பிசாசுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கார். அது வேற வழி கிடையாது. யார் வசியம் பண்றாளோ அவர்கள் சொன்னதை கேட்கணும். அந்த குட்டி சாத்தான் பட்டணத்தில் பூதம் மாதிரி சொல் பேச்சு கேட்கணும். அந்த மந்திரங்கள்லாம் சொல்லியாச்சுன்னா அது வசப்பட்டுடும். பகவான் மட்டும்தான் அப்படி வசப்பட மாட்டான். பகவான் நம்மளை வசப்படுத்துவான் வழி, அவன் வசப்பட மாட்டான். பக்தி ஒன்றுக்குத்தான் வசப்படுவாங்க. பக்த வத்சலன்னு பேர். பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு ஆழ்வான். அப்ப இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஜனங்கள்லாம் ஆஹா. அப்போ ஒரு சில பார்த்தா நான் பாட ஆரம்பிச்சோன்னா தெய்வம் எல்லாம் பிரத்யட்சமா ஆகாசத்திலிருந்து பூமழை பொழிகிறது, பரபிரம்மே லயப்படுறது. உங்களுக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். நீங்க இந்த பூ உங்க மேல விழுறதுலாம் பாக்கியம். இந்த பூவை நீங்க எடுத்து வச்சனாலே வாழ்க்கை எல்லாம் மாறும். ஒரு ஜனங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கையை கொடுக்க நிறைய உண்டு. இதெல்லாம் உலகத்துல இன்னைக்கும் பலவிதமாக இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் இது ஒரு பக்கம் வளரும். திருப்பி யாராவது ஆச்சாரியன் வருவார், அந்த மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பார், அதை அழிப்பார், திருப்பி எங்கேயா தான் வரும். அது அப்படிதான். அதாவது ஒரே வயக்காடு தான் இருக்கும். ஒரு ஏக்கர் ஒரு விவசாயிக்கு பூமி இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த பூமியில ஒரு வருஷம் அப்பப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி பயிரிடுவார். பயிரிடும் பொழுதெல்லாம் களையும் முளைக்கும். களை பிடுங்கிட்டு தான் இருக்கணும் அவர். நான் அவ்வளோ வருஷம் பழகிட்டேன், இந்த நிலத்துக்கு தெரிய வேண்டாமா, களையெல்லாம் முளைக்கக்கூடாதுலாம் பண்ண முடியாது. களை பிடுங்குவதற்கு என்ன வழியோ, களை அழிப்பதற்கு என்ன வழி, அதுதான் பார்க்க முடியுமே வழியோ, நிலத்துக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படிதான். அது பாடு இப்படி தான் இருக்கும். நம்ம மனசும் வளரும், பைத்தியக்காரத்தனம் பண்ணுவோம், எதானம் பண்ணுவோம், திரும்பி சரி பண்ணிக்க வேண்டியது. பவுன்ஸ் பேக், மீண்டும் எழுந்து வாருங்கள். திரும்ப 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 முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். விஸ்வாமித்திரர் எனக்கு அதில் பெரிய இன்ஸ்பிரேஷன். விஸ்வாமித்திரர், தொண்டரடி பொடியாழ்வார், இவர்கள்லாம் பவுன்ஸ் பேக். சரி விழுந்துட்டோம், திரும்பி எழுந்துப்போம், திரும்ப முயற்சி பண்ணுவோம், திரும்பி விழுந்துட்டோமா, திரும்பி எழுந்துப்போம், திரும்ப முயற்சி பண்ணுவோம். அடைய வேண்டியதை அடையணும், அவ்வளவுதானே முக்கியம். அசாமிலாம் எவ்வளவு அழகா 88 வயசுல மீண்டு எழுந்தான், பகவான் அடைஞ்சுட்டான். திருத்தராஷ்டிரன் கடைசி காலத்துல முடிச்சுட்டான், ஜெயிச்சுட்டான். அதனால பவுன்ஸ் பேக். சரியா, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இது நம்ம சமர்த்த ராமதாசருக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவர் காதலே இந்த விஷயம் எல்லாம் விழுந்துடுத்து. அது எப்படின்னா, ஜனங்கள்லாம் அவர் பாடின ஆகாசத்துலேயும் தெய்வங்கள்லாம் பூமாரி பொழியது. சமர்த்த ராமதாஸ் வாய்ப்பே கிடையாது. தெய்வங்களுக்கு வேற வேலை கிடையாதா? ஆசீர்வாதம் பண்ணும், அனுகிரகம் பண்ணுது. என்ன பூமழை பொழிய வைக்கலாம், தெய்வத்துக்கு வேற வேலை கிடையாதா? இதெல்லாம் பைத்தியகாரத்தனம். உடனே அவர் பார்த்தா இதுக்கெல்லாம் அவர் நேர போகல. எல்லா விஷயத்துக்கும் குருமார்கள் தாங்களே நேர போகிறதுன்னு வழக்கம் வச்சுக்கிறது கிடையாது. சில சந்தர்ப்பங்கள்ல சிஷ்யால் அனுப்பி விட்டுருவா, அவளே பார்த்துட்டு வந்துடுவா, அவளே ஜெயிச்சுட்டு வந்துடுவா.
அப்போ இந்த முசல்ராம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? கையில் எப்பொழுதுமே உலக்கிய வச்சு நடைவார், நல்ல எக்ஸசைஸ் பாடி எல்லாம் உண்டு. அவர் எப்பொழுதுமே ஆஞ்சநேய சுவாமியை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்பொழுதுமே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெபிச்சுட்டே இருப்பார். ஜாலியாக இதே போடா அங்கே ஏதோ கீர்த்தனை நடக்கிறதா, நீ போய் உட்காந்து என்னன்னு பார்த்துட்டு வா. அவ்வளோ விஷயம்லாம் சொல்லவே இல்லை முசல்ராம் கிட்ட, ஒன்றுமே சொல்லலை. நீ போய் பார்த்துட்டு வாடா, என்னமோ கீர்த்தனையும் ஆகாசத்துலேருந்து பூமழை பொழிகிறதா, என்ன எதுன்னு பார்த்துட்டு வாங்க வந்து எனக்கு சொல்ல, அது என்னதான் தெய்வீகம் பார்ப்போம். உடனே அவர் சரி குருநாதா நீங்கள் சொல்லியாச்சு இல்லையா, போகிறேனே பார்க்குறேனே. உடனே ஒரு குருக்கு அட்வைஸ் பண்ண, குருநாதா உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் தான் நாமஜபம் பண்ணால் போதும்னு சொல்லி, இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நிறைய பேர் இப்படி அதிக பிரசங்கீதனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறார். சரி சமர்த்தராமதாசர் சொன்னார்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு என்ன குருநாதா போயிட்டு வரேனே. போனார், உட்கார்ந்தார். அழகா ஒரு பாட்டுக்கு கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து அவருக்கே எப்பொழுதுமே அதை உலக்கி வச்சுன்னு போவார். அந்த உலக்கையிலேயே ஆஞ்சநேயருடைய ஆவிர்வாவம் உண்டு, அதுலேயே அந்த ஆஞ்சநேயருடைய சின்னம் மாதிரிலாம் இருக்கும். எப்படி இந்த கோவில்கள்லாம் சுவாமிக்கு அந்த செங்கோலுக்கு எடுத்துட்டு வருவார், தண்டம் எடுத்து அதை மேலே பார்த்தோம்னா கருடனோ ரிஷபமோ இந்த கட்டியம் சொல்கிறவாள கையில் ஒரு செங்கோல் வச்சுருப்பாள். சிவன் கோவிலில் கட்டியம் சொல்கிறவா கையில் செங்கோல் இருக்கும், அது மேலே நந்தி இருப்பார். பெருமாள் கோவில் எல்லாம் அந்த செங்கோல் இருக்கும், அந்த செங்கோல் மேலே கருடாழ்வார் இருப்பார், அது சங்கு சக்கரம் இந்த மாதிரி இருக்கும், பகவானுடைய அந்த அடையாளங்கள் இருக்கும். அந்த மாதிரி இவருடைய அந்த முசலம்னா உலக்க, அதில் ஆஞ்சநேயருடைய சின்னம் மாதிரி அதில் இருக்கும். இவர் பாட்டுக்கு போனார், அங்கே உட்கார்ந்தார். இந்த கீர்த்தனக்காரர் ஜோரா பாடுறார். இந்த ஆஞ்சநேயர் பலம் இவர்கிட்ட இருக்கு. இந்த பிசாசுக்கு தெரிஞ்சுடுது இவருக்கு ஆஞ்சநேயர் பலம் இருக்கு. நேரம் இவர் பக்கத்துல வந்து உட்காந்துடுத்து, இந்த முசல்ராம் பக்கத்துல வந்து பிசாசு வந்து உட்காந்துடுத்து. அவர் இப்படி பார்க்குறார், எல்லாரும் ரசிக்கிறார், இவரும் இப்படி எல்லாரையும் பார்க்குறார், மனுஷாலெல்லாம் பார்க்குறார். அப்போ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறார் முசல்ராம் பிசாசை பார்த்து. இல்லை அவர் என்ன வசியம் பண்ணி வச்சிருக்கார், அவர் எனக்கு ஒரு சங்கீதமாக ஏதான ஒரு கை தட்டுவார், ஏதான சொல்லுவார். இப்போ பாருங்க பூமழை பொழியும் சொல்லுவார், நான் போய் ஆகாசத்துலேருந்து அந்த பூவெல்லாம் அப்படி போடணும், எனக்கு அதான் வேலை. அதான் உன் வேலை? அப்போ ஆகாசமே பூ போடுற கடவுள் நீதானா அப்படின்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாத அவர் சொல்கிறார், நான் பண்ணிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை. சரி சரி உட்கார அப்படின்னு அவர் உட்காந்துட்டே இருக்கு. அங்கே அந்த டைம் வந்துடுது, அவர் பூமழை பொழியறதுன்னு சொல்லணும், இது போய் பூமழை பொழியணும். அவர் சொல்கிறது, எனக்கு அவர் கூப்பிடுறார், நான் போகணும். ஒன்று பண்ணுறியா, நான் சொல்கிறத கேட்பியா? வேறு வழியே கிடையாது. ஏன்னா உங்களுடைய பலம், உங்களுடைய தபசு, உங்களுடைய ஸ்ரத்தை, நீங்கள் ஹனுமானுடைய பக்தன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுத்தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிறத கேட்பியா, அந்த ஆள் சொல்கிறத கேட்பியா? அந்த பூவை சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு கட்டுப்பட்டவன், என்ன பண்ணணும்? இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பாடுறவர் வந்து நீங்கள் அப்பப்போ வாயெல்லாம் திறந்துக்கோங்க, அந்த பூவெல்லாம் வாயில் விழுந்து அகோபாகியம் அப்படிலாம் சொல்லி வச்சுருக்கார். ஜனங்கள்லாம் வாயை வேற திறந்துட்டு பார்த்துட்டு இருக்கும். அப்போ இன்னைக்கு முசல்ராம் சொன்னார், இன்னைக்கு பூவெல்லாம் புழப்படாது, பின்ன சாணி மாட்டு மூத்திரம் எல்லாம் கலந்து வாயில் போடு, குப்பை அழுக்கெல்லாம் சேர்த்து வாயில் போடுன்ட்டு. பூதம் பார்த்தது நிஜமாவா? ஆமாம். சொல்கிறத கேட்பியா? கட்டாயம் கேட்குறேன். அன்றைக்கன்னு பார்த்து இப்போ பாருங்கோ பூமழை பொழிய போகிறது, எல்லோரும் வாயை திறந்து அப்படி எல்லாம் சாப்பிட ரெடி ஆகுமோன்னு சொன்னால் மேலே வந்து சாணி மாட்டு மூத்திரம், அது கூட பரவாயில்ல, பஞ்சகவியத்தை சேர்த்து விடலாம், குப்பை அழுக்கு என்னென்னலாமோ வந்து ஜனங்கள்லாம் காரி துப்புறா. ஐயா ஐயா ஐயா, இந்த வாருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுடுது, இந்த பிசாசு ஒரு வருஷம் பிசாசு சொல்லிட்டு நான் வேற ஒருத்தர் கட்டுப்பட்டாச்சு, அவர் சொல்கிறதான் நான் கேட்பேன். பார்த்தா அந்த முசல்ராம் அங்கே உட்காந்துருக்கார். ஆனால் அவர் மட்டும் தான் அசராமல் உட்காந்துருக்கார், அவர் மேலேயும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. அவருக்கு புரிஞ்சு கொடுத்து இப்போ அவர் பார்த்தார், யாரோ பெரிய ஆள்னு சொல்லி வந்து காலில் விழ வந்தார். இந்த அதுக்குள்ளே எல்லாம் ஒரே கசமுசை நான் எடுத்து ஜனங்கள்லாம் தெரிச்சு ஓடிட்டா. இவர் வந்தார், ஏன் இப்படி பண்ணாங்க, இந்த பாரு இவா என் குருநாதரை பார்க்கலாம் அப்படின்னு அழிச்சுட்டு நேராக சமர்த்த ராமதாசர்கிட்ட வந்துட்டார். ராமதாசர் பார்த்தார், என்னப்பா இன்னைக்கு பூமழை பொழிஞ்சுதா அப்படின்னார். உடனே முசல்ராம் விஷயத்தெல்லாம் சொன்னார். அதுக்கு தாண்டா ஒன்று அனுப்பினேன். அப்புறம் அந்த சங்கீத பாடுறவரை கூப்பிட்டார். வேறு சங்கீதம் பாடுறது தெய்வ அனுபவத்துக்காக, அது நீ ஸ்ரத்தையாக முயற்சி பண்ணு, அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும், தெய்வமே வசப்படும். எவ்வளோ மகாத்மாக்கள் சங்கீதத்தினால பகவானை வசப்படுத்தியிருக்கா. நீ என்ன இப்படியெல்லாம் பண்ணி உன்னை பெரியாள்னு சொல்லி
உலகத்துல வந்து நீ ஒரு பொய்யான பிம்பத்தை நீ உருவாக்கிட்டேன்னா அது ஒரு பெரிய அழுத்தம் உனக்கு. அது லைஃப் லாங் ஒன்று அழுத்தினே இருக்கு. நிறைய பேருக்கு அப்படித்தானே அந்த பியர் ப்ரெஷர். யாரோ ஒருத்தர் கார் வாங்குறான், தான் கார் வாங்குறது, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் வந்து ஃபாரின், நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஐடி ஃபீல்டு, யாரோ ஒருத்தர் ஆன்சைட் போயிட்டான்னா உடனே தான் வாழறதுக்கு அருகதையே இல்லை, எனக்கு ஆன்சைட் கிடைக்கல, என்ன ஃபாரின் அனுப்பலை. நான் நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஒரு தடவை அமெரிக்கா வீசாவுக்கு போயிருந்தேன் எம்பசிக்கு. நான் சாதாரணமாக போனேன், கிடைச்சா போகலாம் அவ்வளோதான். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு பையன் பைத்தியம் மாதிரி தனியாக பேசினான். ஐ வில் கோ டு யூஎஸ், ஐ வில் கோ டு அமெரிக்கா, ஐ வில் செட்டில். அப்படியே தனக்குத்தானே பேசிட்டு இருக்கான். அதாவது ஒருவேளை வீசா கிடைக்கலன்னா அவன் என்ன ஆவான்னு எனக்கு பயம் வந்துடுது. அது ஃபோக்கஸ்டு மைண்டு, அந்த எதிர்பார்ப்பு, ஆம்பிஷன் அதெல்லாம் இருப்பேன். என்ன எடுத்துன்னா அவனுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்தாச்சு, நான் போயே ஆகணும், மற்றவாளுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண. எங்கெல்லாம் நீங்கள் மற்றவாளுக்கு முன்னாடி உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம் அங்கெல்லாமே நீங்கள் உங்களுடைய தரம் நீங்களாக குறைச்சிக்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடுங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ அது பெரிய ப்ரெஷர். சமத்ராமன் சொல்ல, எதுக்கு நீ உன் மேலே நீயா உன்னை ப்ரெஷர் போடு? சங்கீதம்ன்றது சுகமான விஷயம், நீ பாட்டுக்கு பாடு. சங்கீதத்துக்கு எல்லாருமே மயங்குவா, கூட பக்தியோட பாடு, பகவத் தியானம் பண்ணிட்டு பாடு. அந்த சங்கீதத்துல பகவான் வசப்படுத்து. பகவானை வசப்படுத்தினா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எல்லாம் கிடைக்கும். சரி, இவ்வளவு பண்றியே, ஊர்ல எல்லாம் கொண்டு வர, உன் மனசு சமாதானம் இருக்கா? உன் குடும்பத்துல நிம்மதி இருக்கா? திருப்தியா இருக்கியா? ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. இல்ல, இது ஒண்ணுதான் அப்படி ஓடின்னு இருக்கேன் ஒழி. ஆனா நிஜமாவே சில சந்தர்ப்பங்கள்ல எனக்கே என்னை பார்க்க அருவருப்பா இருக்கு. சமர்த்தராமதாச சிரிச்சா. இதோ பாரு, நீ என்னவா ஆகணும்ன்றது உனக்கு கவனமே இல்லை. உனக்கு பிடிக்காத நீ எப்படி இருக்க வேண்டாமோ அதை நீ பண்ணிட்டு இருக்க. நீ எப்படி இருக்கணுமோ அதை நீ பண்ணாதானே உனக்கு சமாதானம். நல்லா கவனிக்கும். நீங்க எப்படி இருக்கணும் ஆசைப்படுறீர்கள், அதாவது நீங்க எப்படி இருக்கணும் அதுல கவனம் வைங்க. யார் திட்டினாலும் அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஸோ நீங்க ட்ரிகர் ஆகாம உங்க வாழ்க்கை சந்தோஷமா, திருப்தியா, ஆரோக்கியமா, நிம்மதியா அதுல கவனம் வைங்க. மற்றவர்கள் எப்படி இருக்கணும், மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு நிறைய லிஸ்ட் போடுறோமே. நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம எந்த இடத்துல இருந்தா நமக்கு சந்தோஷம், ரைட்? அதுல கவனம் வை. நல்லா பாட்டு பாடு, ஸ்ரத்தையோட நாமஜபம் பண்ணு. அதுவே உனக்கு எல்லாம் கொடுக்கும். பகவான் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பான். எதுக்கு இது பொய்யான ஒரு விளம்பரம்? அதுக்கப்புறம் உனக்கு கடவுள் ரொம்ப நெருக்கம். நிஜமாவே கடவுள் நெருக்கம் தானே. ஒன்றும் தெரியாத பாமர ஜனங்களுக்கு இப்படி குழப்பி என்ன சுகத்தை கண்டாய்? உன்னை எல்லாரும் கொண்டாடுவா. அப்புறம் ஒவ்வொரு செத்து போன பணத்தை ஒன்று எழுப்ப சொல்லுவா. வா பிரச்சனைகளை தீர்க்க சொல்லுவா. அதான் ஒன்றா நடக்க முடியுமா? நடத்தி காட்ட முடியுமா? யோசனை பண்ணி பாரு. நீ சாதாரண மனிதனாக பக்தனாக இருந்துட்டா ஈஸி. அதை விட நீ பெரிய ஆள்னு ஒன்று நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சுன்னா மாட்டிக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சது. சமர்த்தராமதாசர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட. சமர்த்தராமதாசன் போனதெல்லாம் போட்டோம், இதே விடாமல் நாமஜபம் பண்ணு, ஸ்ரத்தையோட நாமஜபம் பண்ணு, அழகா நன்னா கீர்த்தனம் பாடு, பகவான் கீர்த்தனத்துக்கு வசப்படுவான் அப்படின்லாம் சொல்லி குடும்பத்தோட சந்தோஷமா இரு, மனைவி குழந்தைகளோட திருப்தியாடு, நன்னா சாப்பிடு, நன்னா தூங்கு, கச்சேரி பண்ண சமயத்தில் கச்சேரி பண்ணு, மற்ற சமயத்தில் அழகா சாதகம் பண்ணு, கோவிலுக்கு போ, நாமஜபம் பண்ணு, ரிலாக்ஸா ஒரு வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா வாழ சொல்லலாம். லைஃப் ஹேஸ் டு பி லிவ்டு, ரைட்? வாழ்க்கை வாழ்வதற்கு இதுல போய் 1000 விதமான டென்ஷன்களை நீங்க எடுத்துட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது பார்க்கறது கஷ்டமா இருக்கு. மகாத்மாக்கள் எல்லாருக்கும் ஒரே லட்சியம் இருக்கு, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கணும் அவசியமே இல்லை. இவ்வளவுதான். அதன் பிறகு இவர் மாறுறார், நிறைய நாமஜபம் பண்றார், ஸ்ரத்தையோட பக்தி பண்றார், கீர்த்தனம் பண்றார். அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தம் அவருக்கு. அவர் மனசு அவ்வளவு ஒரு சமாதானம், சந்தோஷம், திருப்தி. ஸோ அவர் அப்படியே சமர்த்தராமதாசருடைய சிஷ்யனா மாதிரி அப்படியே ஆனந்தமா வாழ்றார். குடும்பம் நன்னா இருக்கு. இவ்வளவுதான். ஸோ இது மெத்தேடு பார்த்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் நாமளாவே பேச வேண்டிய அவசியம் இல்லை. சிஷ்யர்களை கொண்டு சமர்த்தராமதாசர் நடத்தின மாதிரி சில காரியங்கள் அடுத்தவர்களை கொண்டு நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி பசும்பால் வேணுமா? அதுக்காக நான் ஒரு மாடு வாங்கினேன்னு கிளம்பக்கூடாது. நல்ல பசும்பால் யார் தருவான்னு தேடுங்கோ, கண்டுபிடிங்கோ, வாங்குங்கோ, சாப்பிடுங்கோ, நிம்மதியா இருக்கும். எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க உங்க எஃபர்ட்ஸ் போடணுமோ போட்டு நிம்மதியா இருக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய
जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।